நடிகை ஜோதிகா அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலே கொஞ்சம் கான்ட்ரவர்சியா மாறிடும். நடிப்புக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு அவங்க பேசுறப்போ அந்த ஒரு சில வாக்கியங்கள் ஒரு சில பேச்சுக்கள் எல்லாமே சர்ச்சையை உண்டு பண்ணக்கூடிய வகையில இருக்கும். ஸோ அந்த விதத்துல இப்பவும் அவங்க பேசியிருக்கக்கூடிய இப்பெல்லாம் எங்கப்பா காதல் இருக்குது, எல்லாமே காமம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை பார்த்து, அதாவது தமிழ் சினிமாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட ரசிகர்களா இருக்கட்டும், ஒரு சில திரை பிரபலங்களா இருக்கட்டும், அவங்க வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? அதாவது நீங்க நடிக்கிறது மட்டும்தான் நடிப்பு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, மத்தவங்களோட நடிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து தங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா, நடிகை ஜோதிகா பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல ஒரு முன்னணி ஹீரோயினா இருந்தாங்க. நடிகர் சூர்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா படங்கள் வந்து நடிக்காம இருந்தாங்க. கடைசியா 36 வயது நிலை திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுல மறுபடியுமே ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகள்ல மட்டும் தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவை விட ஹிந்தி சினிமாவுல அதிக கவனத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது சூர்யா, ஜோதிகா சேர்ந்து வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த நேரத்துல. சோ இதனால மறுபடியுமே சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து படம் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்குமே வந்து சூர்யா ஒரு டைம் சொல்லியிருக்காரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஏத்த கதை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க நடிப்போம். அதுக்காக நாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்போம். சோ அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. அது எங்களுக்கு கதை பிடிச்சி, அது எங்களுக்கான கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நாங்க படங்கள் நடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதையே தான் வந்து ஜோதிகா அவர்களுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஜோதிகா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்பவும் இதே ஒரு கேள்வியை முன்வைச்ச நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க சொன்ன பதில் தான் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருக்கு. என்னன்னா, அப்போலாம் வந்து நாங்க லவ் பண்ணக்கூடிய நேரத்திலயும் சரி, நாங்க படங்கள் நடிக்கக்கூடிய நேரத்திலயும் சரி, ஒரு சீன் எடுத்தாங்கன்னா, அதுல ஒரு லவ் இருக்கும். அத பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு அவ்ளோ ஆசையா இருக்கும். ஆனா, இப்போலாம் வந்து லவ் சீன்ஸ் எடுக்குறாங்க. அதுல காதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமம் மட்டும் தான் இருக்கு. ஏதோ ஃபிளாட் பண்ற மாரி தான் இருக்குது. எங்களுக்கு பார்க்கறதுக்கே அது முடியல. அது வந்து லவ் மாதிரி எங்களுக்கு ஃபீலாவே ஆகல. சோ இப்ப இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கெல்லாம் அது தெரியலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருந்த இயக்குனர்கள் வந்து வேற, இப்ப இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து வேற. அந்த காலத்துல எடுத்த அந்த லவ் படங்கள் மாதிரி எடுக்கிறதுக்கு இப்போ இயக்குனர்களே இல்ல அப்படின்ற விதத்துல வந்து ஜோதிகா வந்து பேசியிருக்காங்க. சோ இது வந்து இயக்குனர்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா, என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் நடிப்பு தெரியும், இவங்களுக்கு மட்டும் தான் இயக்கம் தெரியும் அப்படின்ற விதத்துல இவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டுமே இல்லாம எங்க 2 பேரையும் வச்சு படம் இயக்குறதுக்கு, அதாவது சூர்யா, ஜோதிகா எங்க 2 பேரையும் வச்சு படம் இயக்குறதுக்கு வந்து இங்க யாருமே இல்லன்னு எங்களுக்கு தோணுது. நாங்க வந்து அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க படம் நடிப்போம். எங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் இயக்குனர் படம் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. சோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து பெண் இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசியிருக்காங்க. சோ இதனாலயுமே வந்து அவங்க மேல எதிர்ப்பு தான் கிளம்பி இருக்கு. குறிப்பா தமிழ் சினிமாவுல எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே குறைவான ஆட்களுக்கு தான் ரொமான்ஸ் புத்தியே இருக்குது. அது நான் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த டைம்ல ரொமான்ஸ் எடுக்கிறப்போ அவ்வளவு லவ் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து காமம் இருக்கு அப்படின்றத வந்து சுட்டிக்காட்டி பேசியிருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு நிறைய பேர் வந்து கண்டனம் தான் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ரசிகர்களுமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எந்த நிகழ்ச்சியில பேசும்போது இப்படிதான் பேசுறாங்க. ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறதே உங்களோட வேலையா போச்சு. அதாவது உங்களுக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கலன்னு அர்த்தம். மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த நடிகர்களுக்கு பிடிச்சிருக்கலாம். என்னப்போ நீங்க மட்டும்தான் நடிக்கிறப்போ வந்து லவ் இருந்துச்சு, மத்தவங்களுக்கு வந்து லவ்வே இல்லை அப்படின்னு மாதிரி பேசுறீங்க. அதாவது நீங்களும் சூர்யாவும் சேர்ந்து நடிக்கிறப்போ நீங்க வந்து காதலிச்சுட்டு இருந்தீங்க. சோ அந்தோட வெளிப்பாடு கூட உங்களுக்கு வந்து அந்த குட் ஃபீல கொடுத்திருக்கலாம். நீங்க வந்து மத்தவங்களோட அந்த கண்ணோட்டத்துல பார்க்க முடியாதுல்ல. சோ அவங்களுக்கு என்ன நடிப்பு வருதோ அவங்க தான் அதை தான் நடிக்க முடியும். ஏதோ உங்களுக்கு வந்து உங்களை வச்சு படம் இயக்குறதுக்கு ஆட்களே இல்லாத மாதிரி நீங்க எப்படி பேசுவீங்க? உங்களை ஏற்கனவே படம் எடுத்தவங்களும் இயக்குனர்கள் தான். சோ அவங்க வந்து உங்களை அந்த படம் எடுக்கிறப்போ சோ இந்த காலத்திலயுமே அதே மாதிரியான இயக்குனர்கள் இருக்கிறாங்க. நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. காதல் படங்களை கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. சும்மா ஒரு மைக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சூர்யா அவர்கள் வந்து இப்போ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டு இருக்காரு. அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே கொஞ்சம் வைரலா போகுது. அவர் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த விஷயங்கள் நல்ல விதமா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஜோதிகா பேசின இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு, சர்ச்சையை வெடிச்சிருக்கு. அதே நேரத்துல
ஜோதிகாவுக்கு எதிராக வந்து நிறைய பேர் தங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க எக்ஸாக்டா சொன்னது, இப்ப நான் நிறைய படங்கள் பாக்குறேன், அதுல வந்து ஒரு பெண்ணா என்னால பாக்குறப்போ அதுல வந்து ரொமான்ஸே தெரியல, கண்டிப்பா எனக்கு அது வந்து ரொமான்ஸ் தெரியவே இல்லை. ஒரு பெண் பார்வையாளரா அதை பாக்குறப்போ எனக்கு அதுல காதலே தெரியவே இல்லை, ஜஸ்ட் இது ஒரு காமம் மட்டும்தான் தெரியுது. சோ இதை பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆக்வர்டா இருக்குது. நானும் சூர்யாவும் சேர்ந்து ஒரு படங்கள் வந்து காதல் படத்தில் நடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஒருவேளை அது வந்து பெண் இயக்குனர் வேணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம், அவங்க உண்மையாவே படம் நடிக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் இவங்களுடைய இந்த பேச்சுகளுக்கு வந்து கண்டனங்கள் நிறைய வளர்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு டைம்லலாம் அந்த அமௌண்ட் விஷயத்துல அவங்க பேசும்போது கூட சர்ச்சை வெடிச்சது. அவங்க 36 வயது நிலை படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமால இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு பக்கம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கான சம உரிமையை கொடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கு வந்து சம்பளத்துல கூட சம பங்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வச்சு நடிகை ஜோதிகா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இயக்குநர்களை வந்து குறை சொல்ற விதமாகவும் நடிகர்களை குறை சொல்ற விதமாகவும் இந்த ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல சர்ச்சையை வெடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலா ஜோதிகா சூர்யா 2 பேருமே சேர்ந்து நடிச்ச திரைப்படங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பூவெல்லாம் கேட்டு பார்த்தா இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்ச முதல் திரைப்படம். ஆனா இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்ச முதல் திரைப்படத்திலே இவங்களுக்குள்ள காதல் வந்துடுச்சு. 2 பேருமே ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா அவர்களுடைய வீட்டுல ஒத்துக்கல, அப்புறமா 2 வீட்லயும் கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சுதான் இவங்க வந்து திருமணத்தை வந்து செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பூவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்துக்கு அப்புறமா உயிரிலே கலந்தது, காக்க காக்க, ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நடிச்சாங்க. இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு ஹிட் படங்கள் தான். கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச நிறைய படங்கள் எல்லாமே ஹிட் படங்களா தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய காம்போ பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆவலா தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜோதிகா பேசின இந்த ஒரு பேச்சு வந்து கொஞ்சம் கண்டனத்தை வந்து சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மற்றும் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூர்யா ஜோதிகா 2 பேரையும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச திரைப்படங்கள்ல உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.